ராஜ்யத்துக்குள்ள வந்தா பற்றாக்குறை பட்ஜெட்டே கிடையாது. என்னைக்கு இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டீர்களோ அன்னைக்கு நீங்க ஆசாரியர்களும் ராஜாக்களுமா இருக்கிறீர்கள். ஆமென். எல்லா நன்மைகளையும் நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இது மிகுந்த உற்சாகமான நேரம். சொல்லுங்க ஆமென். பாஸ்டர் சாந்தி சொல்லுகிற அவங்க பிரசங்கம் பண்றதுக்கு முன்னாடி வார்த்தை ஆல் ரைட் அப்படிம்பாரு. அப்பனா எல்லாம் சரியாயிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு வார்த்தை தான் ஆளுகை செய்கிறது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இது ரொம்ப உற்சாகமான நேரம், உங்க ஆவி ரொம்ப தெளிவாக இருக்கிறது சொல்லுங்க. ஆமென். உங்க வார்த்தையின்படி உங்களுக்கு ஆக கடவது. ஆமென். உடன்படிக்கை குறித்து நாம் பேசி வருகிறோம். காலையில நாம் உடன்படிக்கை குறித்து பேசின நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து உடன்படிக்கையினால வரக்கூடிய நன்மைகள், உடன்படிக்கை தேவன் தான் அதை செய்தார் என்றும், உடன்படிக்கைக்கு காரணம் கர்த்தர் தான் என்றும், ஏன் உடன்படிக்கை அவர் செய்கிறார் என்றால் அவர் நம் மேல ஒரு மதிப்பு வைத்திருக்கிறார். ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் எல்லாம் உடன்படிக்கைங்கிறது மீறப்படக்கூடாதது. உடன்படிக்கையை காக்கிற தேவன் என்று வேதத்திலே நாம் சங்கீதம் 89 அதிகாரம் 33 வசனத்தில் நாம் வாசித்தோம். அதை ஒரு முறையாக மீண்டும் ஒரு முறையாக வாசிக்கும்படியாக விரும்பும். என் உடன்படிக்கையை மீறாமலும். அப்போ ஆண்டவர் சொன்னதுதான், அதை மாற்ற மாட்டார். அதை சொன்ன அவரு ஒரு பின்னாடி யோசிச்சு ஒரு முதல்ல விளங்காம சொல்லிட்டு அப்புறம் பின்னாடி திருத்திக்கிறவர் அல்ல தேவன். அவர் சர்வ ஞானமுடைய தேவன். அவர் சொன்னபடியே நடக்கும். அவர் சொன்னபடியே நடக்கும். உடன்படிக்கை தேவனுக்கு அவசியம் கிடையாது, ஆனா அது நமக்கு அவசியம். நான் சொன்னேன்ல காலையில, ஒரு பக்கத்து வீட்டுக்காரன் 10,000 ரூபாய் தேவையா இருந்து இந்த செயினை வச்சு இங்க 2 நாள் கழிச்சு தரேன்னு சொன்னா, அதெல்லாம் உங்களை நம்புறேங்க அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம்னா, ஒருவேளை அவன் கொண்டு வராம போயிடுவானோ அப்படின்ற எண்ணம் எல்லா மனதுக்கும் வருது. தூங்காம இருப்பான். ஆனா செயினை கொடுத்துட்டா உறுதி வந்துருது, தூங்கிடுவான். உண்மைதானே இது? மனுஷனுடைய உளவியல், மனுஷனுடைய காரியங்கள் இப்படியாக இருக்கிறது. ஏன் அப்படி? ஏன் அப்படி? என்னைக்கு மனுஷன் ஏதேன் தோட்டத்தில் அந்த கனியை, நன்மை தீமை அறியக்கூடிய கனியை புசித்தானோ, அன்றையிலிருந்து அவன் மேல இந்த குற்ற உணர்வும் சந்தேகப்படும்படியான எண்ணங்களும் மனுஷனுடைய வாழ்க்கையில உண்டாகிவிட்டது. சந்தேகப்படுவது மனிதனுடைய, இப்படி சொல்லுவாங்களே, சந்தேகம் என்ன மாதிரி சரக்கு, அது சகல இடத்துல இருக்கு அப்படிம்பாங்க. ஆனா இந்த சந்தேகம் ஏன் வந்தது? நிறைய பேர் கேட்பாங்க, எனக்கு இப்படியே சந்தேகம் வந்துகிட்டே இருக்கு அப்படிம்பாங்க. ரட்சிக்கப்பட்டவங்க கூட சந்தேகம் வரும் பொழுது, முதலாவது தேவன் உன்னோட, நான் இதெல்லாம் ஒரு ஆவிக்குரிய ரகசியங்கள் நான் உங்களோட சொல்லுகிறேன், அதை நீங்க விளைவிங்க. தேவன் நம்மோட பேசும் பொழுது தெரியுது தேவன் பேசினார். அடுத்த அடியாக உடனடியாக ஒரு சந்தேகம் எழுப்பி வரும். அடுத்தபடி உடனடியாக என்ன பண்ணும்? ஒரு சந்தேகம் எழுப்பி வரும். இது தேவன் தான் சொன்னாரா? அப்படி ஆகுமா? முடியுமா? முடியாதா? இப்படியெல்லாம் ஒரு சந்தேகம் வரும். அப்ப நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஆலோசனை என்னன்னா, டவுட் யுவர் டவுட்.
பக்கத்தில் பார்த்து உங்க சந்தேகத்தை நீங்க சந்தேகப்படுங்க. அப்ப தேவன் சொன்னது விளங்க ஆரம்பிச்சிடும். தேவன் நம்மளை நடத்துவதற்குரிய ஒரு வழிமுறைகள், சில காரியங்கள் ரகசியம் சொல்லித்தரேன், ஆவிக்குரிய ரகசியங்கள். நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது 2 வருஷம் கழிச்சு ஆண்டவர் பதில் சொல்றதில்லை, உடனடியாகவே சொல்லுவார். இது என்ன ஆண்டவரே, இது உங்களுடைய சித்தமா, இது நான் செய்யட்டுமா வேண்டாமா, இந்த காரியம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் 2 வருஷம் கழித்து சொல்லணும்னு அவசியமே இல்லை, உடனடியாக சொல்ல வல்லவராக இருக்கிறார். நம்ம மனது கேட்க முடியாதபடிக்கு சந்தேகம் வந்து அங்கே நிற்கும். ஆனால் அதிகாலையில் எழுந்து ஜெபம் பண்ணிட்டு நல்லா தூங்கிட்டு அதிகாலையில் எழுந்து நீங்கள் கேட்டீங்கன்னா ஆண்டவர் உங்கள் கேள்விக்கு உடனடியாக பதில் கொடுப்பார். அதை நீங்கள் விளங்கி கொள்வீங்க. ஏன்னா உங்கள் மனது ஆள் தூக்கத்தில் இருக்கும், அங்கே ரைஸ் ஆகாது. உங்கள் ஆவி எப்பொழுதுமே பலனுள்ளதாக இருக்கும். ஆமேன். சரீரமோ பலவீனம் உள்ளது, ஆவியோ உச்சா. இது ஆவிக்குரிய ரகசியங்களை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். அப்போ இந்த சந்தேகங்கிறது கர்த்தருடைய வார்த்தையில் மார்க் 11:23-24 மார்க் 11:23 எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவன் சொன்னபடியே ஆகும். அவன் சொன்னபடியே ஆகும். சந்தேகப்படாமல். இங்கே தான் எல்லாருக்குமே தொந்தரவு தான், சந்தேகப்படுறதா சகோதரர்களுக்கும் இருக்கு. இந்த உடன்படிக்கையில் என்ன வரும் அப்படிங்கிறது தான் இப்போ காரியம். இதெல்லாம் ரொம்ப ஆவிக்குரிய ரகசியமான காரியங்கள் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து சொல்லிக் கொடுப்பேன். இந்த சந்தேகத்தை குறித்து கிரீக் பைபிளில் சந்தேகப்படாமல், தன் இருதயத்தை சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே இந்த சந்தேகத்துக்கு என்ன போட்டிருக்குன்னா கிரீனோ. கிரீனோ அப்படின்னா தண்டனை. நாம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற ஒரு குற்ற மனப்பான்மை. கிரீனோனா என்னங்க, நாங்கள் தப்பு பண்ணிட்டோமோன்ற குற்ற மனப்பான்மை. இந்த ஆதாமுக்கு ஏவாளுக்கு இந்த குற்ற மனப்பான்மை எப்போ வந்ததுன்னா, தேவன் புசிக்க வேண்டாம்னு சொன்னாங்க பாருங்க, அந்த நேரத்திலேயே அந்த குற்ற மனப்பான்மை அவர்களுக்குள்ள வந்து விட்டது. அந்த குற்ற மனப்பான்மை அந்த நேரத்திலேயே அவங்களுக்குள்ள வந்து விட்டது. இந்த குற்ற மனப்பான்மையை மாற்றும்படியாக தான் தேவன் விரும்புகிறார். என்னைக்கு இயேசுடைய ரத்தத்தை நாம் ஏற்றுக்கொண்டோமோ அன்னைக்கு உங்க மனசாட்சி சுத்திகரிக்கப்படுகிறது. எபிரேயர் 9:14 ஏனென்றால் எங்கள் மரண சாதனம் உண்டோ அங்கே சாதனத்தை எழுதினுடைய மரணமும் உண்டாக வேண்டும். எப்படியெனில் மரணம் உண்டான பின்பே மரண சாதனம் உறுதிப்படும். அதை எழுதினவன் உயிரோடு இருக்கையில் 9 நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக, நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனிடத்தில் ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள் அலற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அப்ப இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் நம்ம செத்த கிரியைகள நம்மளை சுத்திகரிக்கிறது. மனசாட்சியை இயேசு கிறிஸ்து ரத்தம் சுத்திகரிக்கிறது. இப்ப ரோமர் 14:22-23 வாசிங்க. ரோமர் 14 உனக்கு விசுவாசம் இருந்தால் அது தேவனுக்கு
தேவனுக்கு முன்பாக உண்மற்றும் இருக்கட்டும். நல்லதென்று நிச்சயித்த காரியத்தில் தன்னை குற்றவாளி ஆக்காதவன் பாக்கியவான். தன்னை குற்றவாளி ஆகாதவன் பாக்கியவான். தன்னை குற்றவாளி ஆக்காதவன் பாக்கியவான். இங்கிலீஷ் பைபிள் இந்த குற்றவாளி ஆக்காதவன் பாக்கியவான். கண்டம்டு யுவர்செல்ஃப், உங்களை தாங்களே நீங்க குற்றப்படுத்திக் கொள்றது, உங்களை தாங்களே குற்றப்படுத்துகிறது. இதுக்குமே கிரீக்ல என்ன போட்டுக்குன்னா காட்டா கிரீனோ. காட்டா கிரீனோ, காட்டானா ஆல் த்ரூ. ஆல் த்ரூனா ஆதாம்ல இருந்து இன்னைய வரையிலையும் குற்றவாளி அப்படின்ற அந்த விதிப்பு தண்டனை மனுஷனுக்குள்ள இருக்குது. இந்த குற்ற உணர்வை மனுஷன்ல இருந்து எடுத்து போடும்படியாகவும் தேவனோடு நிற்கும்படியாகவும் தான் இயேசு கிறிஸ்துவோடைய ரத்தம் நமக்கு செய்கிறது. அதை தான் நம்ம எபிரேயர் 9:14 நம்ம வாசிச்சோம். அடுத்து வாசிங்க 23ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமர் 14:23ஆம் வசனத்தை வாசிங்க. ஒருவன் சமுசயப்படுகிறவனாய் புசித்தால், இது பாருங்க பழைய லாங்குவேஜ், சமுசயம் சந்தேகம். என்னங்க சந்தேகம்? சம்சயம் என்னதுங்க? மலையாளத்தில் சம்சயமாங்க, இங்க சந்தேகம். சந்தேகப்படுகிறவனால் புசித்தால் அவன் விசுவாசம் இல்லாமல் புசிக்கிறபடியினால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான். இங்கே இந்த ஆக்கினைக்குள்ளாக டேம்டு இங்கிலீஷ் பைபிள்ல, கிரீக் பைபிள்ல காட்டோ கிரீனோ. கிரீனோன்னா தங்களை தாங்களே குற்றவாளியாக தீர்த்து கொள்கிறது. அது எல்லா மனுஷனுடைய இருதயத்திலையுமே இருக்குது, எல்லாருடைய மனசுலையுமே அது இருக்குது. இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்குள்ள வரும் பொழுதுதான் இந்த குற்ற மனப்பான்மை நீங்குகிறது. அவருடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதாக இருக்கு. மனசாட்சி குற்றமற்றதாக சுத்திகரிக்கிறதாக இருக்கிறது. மார்க் 11:23 எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அப்படிங்கிறதுக்கு, இந்த சந்தேகப்படாமல் இருக்கிறதுக்கு கிரீக்ல என்ன இருக்குன்னா டயாக்ரீனோ. இங்கேயும் அந்த டயானா பை துரு. இந்த குற்ற மனப்பான்மையை இயேசு ரத்தத்தினால நான் கழுவப்பட்டிருக்கிறேன், இயேசு ரத்தத்தினால நான் கழுவப்பட்டிருக்கேன் அப்படின்ற புதிய உடன்படிக்கையில் வரும் பொழுது தேவனுக்கு முன்பாக நீங்களும் நானும் நிறுத்தப்படுகிறோம். ரைச்சஸ்னஸ் மீன்ஸ் ரைட் ஸ்டாண்டிங் பிஃபோர் காட். அப்ப தேவனே தம்முடைய ரத்தத்தினால உங்களையும் என்னையும் கழுவி அவருக்கு முன்பாக நிறுத்த வல்லவராக இருக்கிறார். பாவியை நீதிமானாக்குகிற தேவன். சொல்லுங்க பக்கத்தில் பார்க்கலாம். இயேசு பாவியை நீதிமானாக்குகிற தேவன். ஆமென். நீங்க நான் எவ்வளவு சூப்பர் பரிசுத்தவான் என்றதனுடைய அடிப்படையில், நம்முடைய கிரியையின் அடிப்படையில் இல்லை, அவர் வைத்த தயவின் அடிப்படையில் அவருடைய இரத்தம் நம்மை குற்றமற்றவர்களும் கண்டிக்கப்படாதவர்களும் பரிசுத்தமானவர்களுமாய் அவருடைய ரத்தம் செய்திருக்கிறது என்று கொலோசியர் 1:21, 22, 23 இருக்கு. 23ஆம் வசனம் வாசிங்க, அப்ப விளங்கும். கொலோசியர் 1:23 வேகமா சீக்கிரம். அந்த சுவிசேஷம் வானத்தின் கீழ் இருக்கிற சகல சிருஷ்டிக்கும், இந்த சுவிசேஷம் வானத்தின் கீழ் இருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. அதற்கென்றே பவுலாகிய நான் ஊழியக்காரனானேன். இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம், அந்த 22 வாசிங்க. நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும், நீங்கள் கேட்ட நல்ல செய்தியினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு. நம்பிக்கை, இப்ப உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதுங்களா? சொல்லுங்க. காலையில சொன்னேனே எபிரேயர் 11:5, நான் உங்களை விட்டு விலகுவதில்லை, உங்களை கைவிடுவதில்லை, நான் உங்களை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை, நிச்சயமாக கைவிடுவதில்லை, ஒருபோதும் கைவிடுவதில்லை. எந்த சூழ்நிலையா இருந்தாலும், எந்த கோணத்துல இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் உங்களை கைவிடுவது
இப்படி ஆண்டவர் சொல்லும் பொழுது நமக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா சொல்லுங்க. இது நல்ல செய்தியா கெட்ட செய்தியா? இந்த நல்ல செய்தியில என்ன சொல்றாரு? உங்களை நீதிமானாகவும் குற்றமற்றவனாகவும் கண்டிக்கப்படாதவனாகவும் ஒருத்தரும் ஒரு கோர்ட்டும் உங்களை கண்டம் பண்ணவே முடியாது. இது நல்ல செய்தியா கெட்ட செய்தியா? இந்த நல்ல செய்தினால உண்டாகிற நன்மை இப்ப வாசிக்க 22. நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் என்னங்க அசையாமல் என்னங்க அசையாமல் அசைறதுன்னா என்னது? இப்ப வீட்டுக்கு போறோம், அப்பதான் நமக்கு பிடிச்சமானவங்க வந்து ஒன்று தப்பா சொல்றாங்க. கோயிலுக்கு போயிட்டு வர, பைபிள் வாசிட்டு வர, இவ்வளோ கோபமா பேசுறிய, நீ என்ன சண்டை போடுற, நீ எல்லாம் நல்லா இருப்பியா அப்படின்னா நம்ம பெய்த்து அப்படியே டம்முன்னு கீழே வந்துடும். வருதா இல்லையா சொல்லுங்க? வருதா இல்லையா? என்ன காலையில் ஜமான்னு பண்றோம், அப்புறம் அப்படியே சோத்திரங்கிற அதோட சேர்ந்து ஆத்திரமெல்லாம் வருது. அட சொல்லுங்க, சொல்றாங்களா இல்லையா? வீட்டில் யதார்த்தமா இருக்குதா இல்லையா? காலையில் ஒரு மூடு, சாயங்காலம் ஒரு எல்லாம் மூடு அப்படியே ஸ்விங் ஆகிட்டே இருக்கு. நம்ம இப்படி அப்படி இப்படி எல்லாம். ஆனால் பைபிள் இப்படி சொல்லுது, நம்ம மனசு இப்படி இருக்குது. கோபம் ஒரு நேரத்தில் இப்படி இருக்குது, ஒரு நேரத்தில் எப்படி இருக்கிறோம், ஒரு நேரத்தில் ரொம்ப மூடியா இருக்கிறோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுடைய உணர்வின் அடிப்படையில் இல்லை, கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில். உங்களை பார்த்து தேவன் நீதிமானா மாத்தல, இயேசுவை பார்த்து மாத்தி இருக்கிறாரு. அதன்படி அசைவில்லாமல் ஸ்திரமாயும், எப்படிங்க ஸ்திரமாயும் ஸ்திரமாயும் உறுதியாயும், எப்படிங்க உறுதியாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைப்பீர்களானால், என்னங்க விசுவாசத்திலே நிலைப்பீர்களானால், விசுவாசத்துல நிலைத்திருப்பீர்களானால், நிலைத்திருப்பீர்களானால் அப்படி ஆகும். எப்படி ஆகும்? குற்றமற்றவர்களும் கண்டிக்கப்படாதவர்களும். இதெல்லாம் நம்ம பகுதியில் செய்யணும். புரியுதா உங்களுக்கு? என்ன ஜெபம் பண்ண கோவப்பட்டேன்? ஆமா, நான் கோவப்பட்டதான், ஜெபம் பண்ணேன், சண்டை போட்டதான். என்ன சொல்ற? இயேசு என்ன சொல்லியிருக்கிறார், அவர் ரத்தத்தினால என்னை கழுவி இருக்கிறார். இப்படியே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருங்க. நீங்க கண்டிக்கப்படாதவர்களும் குற்றமற்றவர்களும் பரிசுத்தம் உள்ளவர்களுமாய் இருப்பீர்கள். ஆமென். அசையாமல் உறுதியாய். ஆமா, நிறைய நேரத்தில் நம்ம உணர்வுகளை பின்பற்றியே போகிறவங்களா ஆயிடுறோம். ஒரு நேரத்தில் நல்லா சிரிப்போம், ஒரு நேரத்தில் நல்லா அழுகிறோம், ஒரு நேரத்தில் ரொம்ப கோவப்பட்டுருவோம். உண்டா இல்லையாங்க? அப்படியெல்லாம் இல்லாதவங்க, அப்படியே பொம்மை மாதிரி இருக்கவங்கலாம் யாராவது இருந்தால் கை தூக்கல. நான் அப்படியே இடிச்ச புள்ளி மாதிரியே உட்காந்துருப்பேன். அப்படியே இல்லை தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ புரியுது அவங்களுக்கு நான் சொல்றது? அப்ப ஆண்டவர் இந்த ரத்தத்தினால நம்மை குற்றமற்றவர்களாக கழுவி இருக்கிறார். ஆமென். இப்ப சந்தேகம் உங்க மேல ஜெயிக்க முடியாது. அதனாலதான் சந்தேகம் வந்தா அதை சந்தேகப்படுங்க. பக்கத்தில் கொடு. சந்தேகம் வந்தா சந்தேகப்படுங்க. கர்த்தருடைய வார்த்தை வந்தா ஆமென் என்று சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தை வரலன்னா சந்தேகப்படுங்க. சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வரலன்னா அதை சந்தேகப்படுங்க. கர்த்தருடைய வார்த்தை வந்ததுன்னா ஆமென்னு சொல்லுங்க. அது அப்படியே ஆகும். நான் சொல்ற ரகசியம் புரியுது உங்களுக்கு? உங்களை குற்றமற்றவர்களாய் கழுவி எடுக்கும்படியாய் இரத்த உடன்படிக்கையானது ஆண்டவர் செய்து இருக்கிறார். இந்த உடன்படிக்கையில ஒவ்வொரு காரியத்தை நான் காலையில உங்களுக்கு சொன்னேன். யோனத்தானும் தாவீது உடன்படிக்கை பண்ணும் பொழுது தாவீது தன்னுடைய மேல் வஸ்திரத்தையும் அங்கியையும் தன்னுடைய பட்டயத்தையும் தன்னுடைய அம்பையும் வில்லையும் கொடுத்து எனக்குள்ளதெல்லாம் உனக்குள்ளதுன்னு சொன்னானா இல்லையா? உடன்படிக்கையில அப்படிதான்.